பாகிஸ்தான் ரயிலிலிருந்து கடத்தப்பட்ட 214 பிணை கைதிகளை கொன்றதாக ரயில் கடத்தலில் ஈடுபட்ட பலூச் விடுதலை படை தீவிரவாதிகள் தற்போது பரபரப்பு தகவலை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த தகவல் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். பாகிஸ்தான் ரயிலில் இருந்து கடத்தப்பட்ட 214 பிணை கைதிகளை கொன்றுவிட்டதாக தொடர்ந்து பலூச் விடுதலை படை இயக்கமானது தற்போது பரபரப்பு தகவலை அறிவித்திருக்கிறது. முன்னதாக பாகிஸ்தானில் பிணை கைதிகளுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட 346 பேர் 46 ரயில் பயணிகளை பத்திரமாக மீட்கப்பட்டதால் சுமார் 30 மணி நேரம் நீடித்த பதற்றம் முடிவுக்கு வந்ததாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது தொடர்ந்து பாகிஸ்தான் மாகாணத்தில் குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சுமார் 440 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை குண்டு வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் பலுசிஸ்தான் விடுதலை படையினர் சிறைப்பிடித்தனர். பயணிகளை பிணைக்கைதிகளாக சிறைப்பிடித்த நிலையில் உடனடியாக தாக்குதல் நடத்திய ராணுவம் 104 பேரை மீட்டதாக அறிவித்தது. தொடர்ந்து மேலும் 242 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறாக மொத்தம் 340 பேர் மீட்கப்பட்டதாகவும் 33 கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்தது. இந்த மோதலில் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 27 பயணிகளை கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பலுசிஸ்தானின் பாகிஸ்தான் ரயில் கடத்தலுக்கு பொறுப்பேற்ற பிரிவினைவாத அமைப்பான அந்த பலுச் விடுதலை படை 214 பிணை கைதிகளை கொன்றுவிட்டதாக அறிவித்திருக்கிறது. இதற்கு பாகிஸ்தானின் பிடிவாதமே காரணம் எனவும் தற்போது அந்த இயக்கமானது குற்றம் சாட்டியிருக்கிறது. பாகிஸ்தான் படைகளுக்கு 48 மணி நேரம் அவகாசம் அளித்ததாகவும் அதை அவர்கள் புறக்கணித்ததாகவும் இதன் விளைவாக 214 பிணை கைதிகள் கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து அந்த பிஎஸ்ஏ அமைப்பான பலூச் விடுதலை இயக்கமானது அறிவித்திருக்கிறது. இந்த பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு 48 மணி நேர இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பாகிஸ்தான் ராணுவம் தனது வீரர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு என்றும் எதிர்பார்க்கப்பட்ட போதும் தொடர்ந்து அதன் பாரம்பரிய பிடிவாதத்தையும் ராணுவ ஆணவத்தையும் வெளிப்படுத்தி எங்கள் கோரிக்கையை புறக்கணித்ததால் 214 பேரை கொன்றுவிட்டதாக தற்போது தொடர்ந்து அந்த பலூச் விடுதலை இயக்கமானது அறிவித்திருக்கிறது. எப்போதும் சர்வதேச சட்டத்தை கடைபிடித்து வருவதாக கூறினர் என்பதால் தொடர்ந்து இதனால் 200க்கும் மேற்பட்டோரை கொன்றுவிட்டதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பலூச் போராளிகள் தங்கள் குற்றை ஆதரிக்க எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை என்ற போதும் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் கூறுகையில் வீரர்கள் 33 பயங்கரவாதிகளை கொன்று 354 பணை கைதிகளை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவமும் பலூச் விடுதலை இயக்கமும் ஆளுக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உண்மையான பலி எண்ணிக்கை எவ்வளவு, மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பான தெளிவான தகவல் வெளியாகாததாக தொடர்ந்து குற்றச்சாட்டு என்பது நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.